அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டைமிங் ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. 8 ஆயிடுச்சு. 8:30 எல்லாம் இருக்கும். அப்படியே நம்ம வண்டி எடுத்துட்டோம் பாருங்கள். நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, பில் கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம போவோம். நம்ம பாருங்கள், நம்ம வண்டி அங்கே தான் நிற்கிது. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ப்ளூ ஸ்டார் அண்ணன் வந்துட்டு க்ளோசிங் பண்ணிட்டுருக்காரு. அவுட் பாஸ் வேணும்னு சொல்லி கேட்டார். அதனால் சரி அவுட் பாஸை கொடுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்குறோம். வண்டி அப்படியே பளபளன்னு இருக்குங்க. நம்ம ப்ளூ ஸ்டாரு சூப்பராக இருக்கான் பையன். கிளாஸ் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, பளபளன்னு இருக்கு அப்படியே. நன்றிண்ணா. சரிங்க, அப்படியே கிளம்ப சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம கிளம்பலாம். ஜஸ்ட் உள்ளே மட்டும் வச்சுக்கலாம். என்னடா உள்ளே போக மாட்டேங்க, மொபைல் வச்சு அடிச்சுட்டு. சரி ஓகே, அப்படியே கிளம்பலாம். சூப்பராக இருக்கான் நம்ம பையன் ப்ளூ ஸ்டாரு. லைட் எதுக்கு, லைட் போடலைன்னா சுத்தம். ஃபியூல் அடிக்கணுங்க போய். சரி அப்படியே கிளம்பலாம். இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. அப்படியே நான் காலையில் விளாக் பண்ணுறேன், என்ன நடந்தது ஏது நடந்தது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே காலையில் விளாக் பண்ணி காலையில் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு முடிஞ்சு போச்சு, டைமிங் ஓவர் ஆயிடுச்சு. இங்கே என்னால் விளாக் பண்ண முடியாது. மார்னிங் விளாகில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அது கூட அட்டாச் பண்ணுறேன், அது கூட பார்க்கலாம். ஹாய். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு இதே தான் ப்ராப்ளம். சரி டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அதோட பில்லு அப்புறம் என்னென்ன காஸ்ட்டெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் கிளிப்பில் வந்துட்டு நம்ம நைட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக க்ளோசிங் பண்ணும்போது நம்ம போயிருந்தோம். அதனால் வந்துட்டு டே 2ல் வந்துட்டு சரி நம்ம எடுத்துக்கலாம். டே 2ல் வந்துட்டு அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுத்துடலாம். எப்படி வந்துட்டு சர்வீஸ் பண்ணாங்க, ஒர்த் இல்லையா, எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்துர்லாம். அதோட இது தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எதுக்கெல்லாம் காஸ்ட் போட்டிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அப்படியே காட்டுறேன். இது எடுக்கிறதா இதாக இருக்குது, கிழிச்சலாம் பேசாமல். கிழிக்கி தான் வேணும்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆகிடுச்சு. ஓ கிளம்பு. எத்தனை நாள் நானும் சேஃப்டியாக வச்சுருக்கிறேன். சரி வீடியோ போடுற முடியாத சேஃப்டியாக வச்சிடலான்னு சொல்லி வச்சேன். சரி கிழிச்சிடலான்னு சொல்லி கிழிச்சிட்டேன். போயிட்டோம். அப்படியே காட்டுறேன், 1 செகண்ட். ஸ்டாண்டிங் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். இதுதான் டேக்ஸ் இன்வைஸு பாருங்கள். இதில் பாருங்கள், அப்படியே ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டை மட்டும் ஹைடிங் பண்ணிட வேண்டியது தான். ரேட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் தான் காட்டுவேன். அப்படி இல்லைங்க, ரேட்டை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதுக்கு வந்துட்டு 736.51 வந்துட்டு இதுக்கு டோட்டலாக சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பேக் சைடில் ஒன்றும் இல்லை, இதில் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயிலு, அப்புறம் வந்துட்டு ஃபில்ட்ரு மாற்றிருக்கிறாங்க. ஆயில் ஃபில்ட்ரு தெரியுதா, இங்கே பாருங்கள். இன்ஜின் ஆயிலு, அப்புறம் வந்துட்டு ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்கிறாங்க. இது 2 மாற்றிருக்கிறாங்க. அது போக நான் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மட்டும் ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ராப்ளம்ஸும் வந்து கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம்ஸும் சரியாக பண்ணலை. இதுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பில்லை வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சர்வீஸ் வந்துட்டு இவங்க கரெக்டாக கொடுக்கணும். என்ன சொல்கிறது, இந்த டைமில் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த டைமில் அவங்களுக்கு பக்காவாக கொடுக்கணும். நான் வந்துட்டு 2 நாள் கழிச்சு தரேன், இல்லைங்க சார் இப்போ பண்ணல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க தரப்பில் இருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் வந்துட்டு நம்ம ப்ளூ ஸ்டாருக்கு வந்துட்டு கிக்கர் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். ஏன் அந்த கிக்கர் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். கிக்கர் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த வண்டி வந்துட்டு இன்ஜெக்டர் இன்ஜின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கம்ப்ரஸ் ஆன பிறகு தான் வந்துட்டு இது ரெடியே பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் இவ்வளோ கிக்கு பண்ணணுமா, ஒரு 6-7 கிக்கு நான் பண்ணிகிட்டே இருக்கணுமா, அது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன். கொடுக்கும்போது வந்துட்டு அவங்க ஒரு சென்சார் சிப்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. சென்சார் சிப் மாற்றினதுனால ஓகே வருது. 3வது கிக்கில் வந்து பக்காவாக எடுத்தது. 3வது கிக்கில் வந்து பக்காவாக எடுத்தது. ஆனால் வந்துட்டு போக 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 அதுவே வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, 6வது கிக்கு 7வது கிக்குங்கிற மாதிரி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு இந்த 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 சைடு வந்துட்டு உங்களுக்கு டியூவல் லைட் எரியுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த டியூவல் லைட் வந்து எதுக்கு எரியுது அப்படின்னா, ஒன்று வந்து சிஎன்ஜி, இன்னொன்று வந்து பெட்ரோல், ரெண்டுமே சேர்த்து அட்டன் டைமில் எரியுது. அது எதுக்கு எரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஆன் ஆகிமாம்மா. ஆன் ஆகி பிளிங்க் ஆகி அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும் அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சிட்டு அது ப்ராப்ளம் நினச்சி அவங்ககிட்ட போய் சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு 2 டைம் வந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்குங்க. காலையிலேயே எரியுது, அது போக வந்துட்டு மத்தியானமும் போக எரியுது, இல்லை மத்தியானம் இல்லைன்னா நைட் எரியுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரே ப்ராப்ளம். சரிங்க, இந்த மாதிரி ப்ராப்ளமா, இது வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லைங்க, சென்சார் ப்ராப்ளம் தான். சென்சார் ப்ராப்ளம் கூட கிடையாது, சென்சாரோட பம்ப் செய்யும் உங்களுக்கு. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அதுவே சென்ஸ் பண்ணிக்குமாம்மா உங்களுக்கு எது வேணும், பெட்ரோல் வேணுமா இல்லை சிஎன்ஜி வேணுமா, எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிக்கும், அதுவே சென்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, சென்ஸ் பண்ணிக்குமா, ஓகே அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு அது சென்ஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம இப்போ இன்ஜெக்டர் இதில் சிஎன்ஜியில் வச்சுருக்கோம் அப்படின்னா, சிஎன்ஜியில் எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் பார்த்துட்டு ஒரு நிமிஷம், யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருந்தது. சிஎன்ஜியில் எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மானிட்டர் பண்ணும். அதே பெட்ரோலை வச்சுருந்தோம்னா பெட்ரோலில் எவ்வளோ மானிட்டர் இருக்குன்னு, எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம சிஎன்ஜியில் வச்சோம்னா டக்குன்னு பிளிங்க் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு டக்குன்னு கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஆகும். ஆகிட்டு சிஎன்ஜினா சிஎன்ஜிக்கு மாறிக்கும். பெட்ரோலை வச்சுருந்தோம்னா டக்குன்னு பெட்ரோலுக்கு மாறிக்கும். அதோட பாயிண்ட் தான் இது. இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து சிஎன்ஜியில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த இது சிஎன்ஜி. இப்போது சிஎன்ஜிக்கு மாற்றிட்டேன். இந்த சிஎன்ஜிக்கு மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது இந்த இருங்க ஒரு நிமிஷம் கீ போட்டு காட்டுறேன். கீ போட்டு காட்டினா உங்களுக்கு டீட்டெயிலாக ஓகேவாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு, மேலே இந்த சிஎன்ஜி காட்டுதா, இங்கே பாருங்கள் சிஎன்ஜி இருக்குதா, சிஎன்ஜி பக்கத்தில் வந்துட்டு பெட்ரோல் இருக்கும், பெட்ரோல் சிம்பிளும் காட்டும். அந்த பெட்ரோல் சிம்பிள் காட்டுறதுனால நான் என்ன நினச்சிட்டேன், அது ப்ராப்ளம் நினச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இங்கே சிஎன்ஜி வச்சுட்டு அங்கேயே சிஎன்ஜி இருக்குது. இப்போது வண்டி ஒரு டைம் ஆன் ஆகும் போகும்போது அது ரெண்டுமே ஆனில் இருக்கும். அப்போ நம்ம வந்து யோசிப்போம், என்னடா வந்துட்டு இங்கே வந்துட்டு சிஎன்ஜி இருக்குது, அங்கே ரெண்டுமே ஆன் ஆகிருக்குது, அப்போ ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி போகுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நினச்சிருந்தேன் நான். ஓகே, இது வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது, இது வந்துட்டு இந்த சென்ஸ் ப்ராப்ளம் தான், சென்ஸ் மட்டும்தான் பண்ணும் அப்படிங்கிறனால தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷோரூமில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டுருங்க. ஷோரூமில் வந்துட்டு இது எல்லாமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஷோரூமில் சொல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குமான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ப்ராப்ளம் வந்துட்டு இது கிடையவே கிடையாது. ஷோரூமில் வந்துட்டு நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. சிஎன்ஜி பைக் எடுக்க போகிறீங்க, இல்லை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இது ஓகே தான், காசுக்கு ஒர்த்து தான், ஒர்த்துலன்னு சொல்ல மாட்டேன். மைலேஜுக்காக இது எடுக்கலாங்க. மித்தபடி லுக் வைஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு ஸ்க்ராம்பிளர் டைப்பில் இருக்குங்க வண்டி அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ராம்பிளர் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு வண்டி. பின்னாடி பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த சீட்டெல்லாம் மேலே வந்துட்டு அந்த R15 மாதிரி அப்படியே மேலே, R15ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்க்ராம்பிளர் டைப். அது ஒரு வண்டி நான் பார்த்தேன், SZIன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு பேக் சைடில் நல்லா உங்களுக்கு அப்ரைட் பொசிஷன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு இதாக இருக்குது. டயரோட பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். கர்வ் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதா, டயரு வந்து பிக்கராக இருக்கும். இது வந்து டாப் எண்ட் மாடல் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். லோ எண்ட் மாடல் எடுத்திங்கன்னா இது கிடைக்கவே கிடைக்காது. அது போக வந்துட்டு எல்இடி எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நார்மல் லைட் தான் இருக்கும். டாப் எண்ட் மாடலில் வந்துட்டு தான் எல்இடி இருக்கும். அது போக ப்ளூடூத் கனெக்ஷனு பாருங்கள், அந்த டிஸ்பிளே இது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இதில் வந்துட்டு டாப் எண்ட் மாடலில் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, குட் திங் வந்து நல்லாயிருக்கும், மைலேஜும் ஓகேவாக இருக்குது. எனக்கு சர்வீஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு சரியில்லை. சர்வீஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுக்கறது இல்லை. ஷோரூமை பொறுத்து முதல்ல வண்டி எடுக்கும்போது ஓகேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போக சர்வீஸ் வந்து கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க, சார் இப்போ வாங்க அப்போ வாங்க, எங்களுக்கு டைம் கிடைக்கல, ஒரு 2 நாள் வேணும் 3 நாள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னால் இதை மட்டும்தான் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் எடுக்க போகும்போது எல்லாமே கேட்டு பக்காவாக தெளிவாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஸ்க்ராட்ச் ஏதோ வண்டியில் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே பக்காவாக பார்த்துருங்க. பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். வண்டியோட பில்லை காமிச்சிட்டேன், அவ்வளவுதான்.
ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு நான் சொன்னேன்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இதில் பார்த்தீங்கன்னா 736 இருக்கா. எனக்கு வந்து மொத்தமாக 1 செகண்ட் 1250 கேட்டாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம சைன்ஸ் ப்ராக்கெட்டுக்கு லூப்ரிகேஷன் பண்ணுறோம்ல, லூப்ரிகேஷனுக்கு வந்துட்டு 250 ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி வந்துட்டு பாலிஷ் போடுவாங்க, பாலிஷ் போடுறதுக்கு மீதி காசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாலிஷ் போடுறதுக்குலாம் எதுக்குடா காசு வாங்குறீங்க? பாலிஷ் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 நினைக்கிறேன், 80 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். 80 100க்குள்ளே இருக்கும், அதையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ப்ரே லூப்ரிகேஷன் வேண்டாம், நம்மக்கிட்டே இருக்குது, அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். அதனால் மட்டுமே எனக்கு வந்துட்டு பாதி பில் ரெடியூஸ் ஆகிருக்கு. இல்லைன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே வந்துட்டு எனக்கு 1500க்குள்ளே இருக்கும். ஏன்னா அந்த ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேயே வந்துடுது. என்னோடய ஃபர்ஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் இது தான் 1500. செகண்ட் சர்வீஸில் எவ்வளோ வருது என்னன்னு சொல்லிட்டு மேலே பார்க்கலாம். வேறு வந்து வண்டியில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த சீட் கவர் வந்துட்டு நம்ம டேங்க் கவர் வந்து போட்டிருந்தோம். சீட் கவர்லாம் பாருங்கள், சீட் கவர்லாம் அதே தான் இருக்குது. டேங்க் கவர் மட்டும் நம்ம போட்டிருந்தோம். டேங்க் கவரோட வீடியோ நான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன். இல்லைன்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது கொடுக்குறேன், இல்லைன்னா ஷார்ட்ஸில் இருக்குன்னு என் சேனலில் போய் பாருங்கள். நான் கொடுக்காத பட்சத்துக்கு அதில் போய் பாருங்கள். நான் மேக்ஸ் டு மேக்ஸ் நான் கொடுத்துருவேன். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து மேலும் மேலும் க்ரோ பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்ம சேனலுக்கு ரொம்ப ஆதரவு கிடச்சிட்ருக்கு. அதை நினச்சி கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, பரவாயில்லடா நம்மளும் ஏதோ பண்ணுறோம், ஓகே நம்மளோட வீடியோவும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.